ஹாய்டா! வியோட எஃப்எஃப். போன பார்ட் எதுலேருந்து பார்த்துருப்போம்னா, வி கையில் ஐயர் தாலி கொடுத்துருப்பார்றா. நான் அதுலேருந்து ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அதுலேருந்து கண்டினியூடா. இப்போ நீங்கள் தாண்டா காலேஜ் கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் உங்கள் பேக் எடுத்துகிட்டு உங்களோட ரூம்லேருந்து வெளியில் வரீங்கடா. அப்போ ஜெஃப் தாண்டா அவரோட பைக்கில் அப்படியே ஒரு மாதிரி சேடாக இருக்காங்கடா. அப்போ நீங்களும் பார்க்குறீங்க. உங்களுக்கும் புரியுது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் உங்கள் ஊருக்கு போகிறீங்க. அதனால தான் ஜெஃப் இப்படி இருக்கார் அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் பக்கத்தில் போகிறீங்கடா. ஜெஃப்பும் உங்களை பார்க்குறாரா. நீங்களும் பார்க்குறீங்க. என்ன ஜெஃப், ஏன் உன் ஃபேஸ் இப்படி இருக்கு? ஏய் பொண்டாட்டி, ஊருக்கு போகாதடி அப்படின்னு சொல்கிறாரா. ஜெஃப், என்ன சொல்கிற? அம்மா அப்பா அக்காவோட வெட்டிங் எப்படி போகாமல் இருக்கிறது? ஏய் நானும் வரேன்டி ப்ளீஸ் டி அப்படின்றாங்கடா. ஜெஃப், நம்ம லவ் மேட்ரு என்ன வீட்டுக்கு தெரியாது. உன்னை கூட்டிகிட்டு போய் நான் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்? அதுதானே, இப்பயே சொல்லு. உன்னை நானே இப்பயே கல்யாணம் பண்ணிவிட்டு நீ என் பொண்டாட்டியா உங்கள் அப்பா முன்னாடி நிற்போம். ஜெஃப், அடி வாங்குவ. இதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே சொல்கிறேன் ப்ளீஸ். அது வரை வெயிட் பண்ணு ஜெஃப். இன்னும் நான் 1 இயர் இங்கே கம்ப்ளீட் பண்ணணும். என்னை அதுக்குள்ளே அங்கேயே இருக்க வச்சிடாது. என்னடி? ஆமாம், அம்மா அப்பாவுக்குலாம் லவ்ன்றதே சுத்தமாக பிடிக்காது. அதான் நம்மளோட லவ் மேட்ருன்னு வீட்டில் சொல்லவே இல்லை. எப்படி சொல்ல போகிற? நம்ம காலேஜ்லாம் முடிச்சுட்டு நீ அவங்க அப்பா அம்மா கூட என்னை வந்து பொண்ணு கேளு, அப்புறம் நம்ம கல்யாணம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கடா. ஜெஃப்பும் அது வரைக்கும் இப்போ நீ ஸ்டார்ட் பண்ணு, நம்ம காலேஜுக்கு போகலாம், எக்ஸாம் இருக்குடா அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாரா. அப்போ நீங்களும் சிரிச்சுக்கிட்டே ஏறி உட்காறீங்க பைக்கில். நீங்களும் உங்கள் ஜெஃப்பும் அமைதியாக தாண்டா போய்கிட்டுருக்கீங்க. அப்போ நீங்கள் தான் என்ன ஜெஃப் அமைதியாகவே போய்கிட்டுருக்கா? என்ன பேச சொல்கிறா? இதான் என்னை கல்யாணமும் பண்ணிக்க மாட்றா, உங்கள் வீட்லேயும் சொல்ல மாட்றா, அப்புறம் நான் என்ன பேச அப்படின்னு கேட்குறாரா. அப்போ அச்சோ, என் புருஷனுக்கு கோவம் வந்துருச்சா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்படி சடனாக பிரேக் போடுறாரா. என்னடி சொன்ன? நான் ஒன்றும் சொல்லலை. இப்போ என்னமோ சொன்னேன். ப்ளீஸ் டி என்னடி சொன்ன? நீ என்ன புருஷன் தானே சொன்ன? இல்லையே. நீ சொன்ன, என் காதில் கேட்டுச்சு. திருப்பி சொல்லு. இப்போ என்ன சொன்ன? திருப்பி சொல்லு. ஜெஃப், சொல்லுடி. அதுவா, நான் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு நீங்கள் சொல்லி சிரிக்கிறீங்க. ப்ளீஸ் டி, நீ பைக்கை பார்த்து ஓட்டு ஜெஃப். இன்னும் சொன்னதை கழிச்சு. ஸ்டாப் பண்ணுடா, காலேஜ் வந்துடுச்சு. ப்ளீஸ் சொல்லுடி, ப்ளீஸ் டி. எக்ஸாம் முடியட்டும் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ ஜெஃப் உங்கள் கையை தாண்டா பிடிச்சிக்கிட்டு, ப்ளீஸ் டி என்னடி சொன்ன? என் அழகு புருஷா, எக்ஸாமுக்கு லேட் ஆச்சு, என் செல்ல புருஷன் வந்து இப்போ விடுவாங்களா? நான் எக்ஸாம் எழுதிட்டு என் புருஷனை வந்து நான் பார்ப்பேனா அப்படின்னு தானே சொல்கிறாரு. அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாரா. நீங்களும் அப்படின்னு அவருக்கு ஹேண்ட்லேருந்து உங்கள் கையை எடுத்துகிட்டு நீங்கள் குடுன்னு உங்களுடைய கிளாஸுக்கு தாண்டா போகிறீங்க. அவரும் அவ்வளோதான், அப்படியே ஸ்டன்னாகி உங்களே பார்த்துக்கிட்டு இருக்காரா. நீங்களும் இப்போ உங்களுடைய ஹாலுக்கு தாண்டா போயிட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் பாடி டைம் ஆச்சு அப்படின்றாரா. வந்தாச்சு அப்படின்ட்டு நீங்களும் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போயிட்டாங்களா. இப்போ நீங்களும் எக்ஸாம் நடந்துக்கிட்டுருக்கு இந்த சைடு தான். அப்போ ஐயர் தாண்டா சொல்கிறாங்க, மாப்பிள்ளை தாலி கட்டுங்க அப்படின்றாங்கடா. அப்போ அவங்க அம்மாவை தாண்டா பார்க்குறாரு. அம்மா ப்ளீஸ்டா கட்டுடா அப்படின்னோன்னா, அவரும் அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரும் உங்கள் அக்காவை பார்க்கவே இல்லைடா. அவர் அப்படியே என்னமோ கடமைக்கு கட்டுற மாதிரி தாலி கட்டுறாரா அவங்க அக்காவுக்கு. அக்கா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குடா. 3 முடிச்சும் போட்டுடுறாரா. 3 முடிச்சு போட்டோன்னே எந்திரிக்கிறாரா. அப்போ எல்லாமே என்னாச்சு அப்படின்றாங்க. அப்போ ஐயர், உட்காருங்கப்பா இன்னும் முடியலை அப்படின்னு சொல்கிறாங்கடா. அப்போ டேவும் அப்படியே கீழே உட்கார்றாரா. அவங்க அக்காவுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, என்ன எந்திரிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஐயர் தானே குங்குமம் வச்சு விட சொல்கிறாங்க. அவரும் அப்படியே அவர் இந்த குங்குமத்தை எடுத்து உங்கள் அக்கா ஃபேஸ் எங்கே இருக்குன்னு கூட தெரிலடா. அவர் வாட்டில் ஒரு சைடு வச்சு விட்டுறாரா. தம்பி நீங்கள் எங்கே வைக்கிறீங்க? நெத்தி பகலில் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்கடா. அப்பா நீ பார்த்து வைடா அப்படின்றாங்க. அவர் திருப்பி திருப்பியும் அதே மாதிரி தாண்டா பண்ணுறாரு. அப்புறம் சரி விடுங்க அப்படின்ட்டு அவங்களும் விட்டுறாங்கடா. இதுக்கடுத்து அக்னியை சுற்றி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயரை பார்த்து ஒரே முறை தாண்டா. என்ன தம்பி இது சம்பிரதாசாயமா சொல்ல தெரிலடா. டேவோட அம்மா தாண்டா அவர் பக்கத்தில்,
ப்ளீஸ்டா டேய் இதை மட்டும் சுற்றி வந்துட்டா அவ்வளோதான்டா அப்படின்றாங்க. அப்போ அவரும் அப்படியே ஒரு மாதிரி ஹெட்டை சொல்லிட்டு பொண்ணு கையை பிடிங்க அப்படின்றாரு. ஆனால் அவர் கண்டுக்காமல் அவராட்ட முன்னாடி சுற்றுறாரு. உங்கள் அக்காவும் அவர் பின்னாடியே குடு குடுன்னு தாண்டா ஓடுது. 3 தடவை எதுன்னு சுற்றி வராங்க. அப்போ அவங்க அம்மா பார்த்தோன்னா அவ்வளோதானே அவ்வளோதான்டா அப்படின்றாங்க. அப்போ உடனே செகண்டே அவர் கழுத்தில் இருந்த மாலையை தாண்டா கீழே கழட்டி வச்சுட்டு அவர் வாட்டில் விறுவிறுன்னு வெளியில் கீழே இறங்கி போகிறாரு. அப்போ அவங்க அப்பா தாண்டா அவங்க டேவோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. அவங்க அப்பாவே ஒரு முறை தாண்டா அப்படியே அவங்க அப்பா விட்டுறாங்க. அவரும் வெளில போயிடுறாராம். அங்கே இருக்கிறது எல்லாமே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இப்போ உங்கள் அப்பா தாண்டா டேவோட அப்பாட்ட டேய் என்னடா உன் பையன் வாட்டில் போகிறான், டேய் என்னடா கல்யாணம் முடிஞ்சிருச்சு, எது உனக்கு விருப்பமே இல்லாத மாதிரி போய்கிட்டு இருக்கான், என்னடா ஆச்சு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைடா இம்பார்ட்டண்டான கால் வந்துச்சு அதான்டா பேசு. அதுக்கு உடனே வா அவனோட கல்யாணம்டா அன்னைக்கு, நீ வந்துடுவான் பதறாதடா வந்துடுவான்டா, கால் பேசிட்டு வந்துடுவான்டா அப்படின்றாங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. அப்போ உங்கள் அக்கா தாண்டா கீழே இறங்கி அம்மா என்னாச்சு அப்படின்றாங்க. அப்போ டேவோட அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா கால் வந்துச்சுன்னு பேச போயிருக்கேன். இல்லை ஆண்டி இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிச்சு அதுக்குள்ளே வந்துடுவாம்மா நீ பயப்படாத அப்படின்றாங்கடா. உங்கள் அக்காவும் அப்படி ஒரு மாதிரி அமைதியாகிடுறாடா. இப்போ உங்கள் சைடு நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியில் வரீங்கடா உங்கள் ஃப்ரெண்டு கூட. உங்கள் ஃப்ரெண்டும் சொல்கிறா என்னடி உன்னோட ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லை. ஆமாடி நான் இன்னைக்கு ஊருக்கு போகிறேன். ஜெஃப்பை நினச்சா தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நானே ஜெஃப்பை விட்டு எப்படி இருக்க போகிறேன். அவன் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான். சும்மாவே காலேஜ் முடித்தாலும் என்னை தான் பார்ப்பான். அடிக்கடி கால் பேசுவான். என்ன இப்போ தான் கால் வச்சா கூட உன்னை பார்க்கணும் போல இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவான். எப்படி அவன் இருக்க போகிறான். எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ வேறு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. நீ இந்த லீவ் டயத்தில் பூரா நான் அங்கே தான் இருக்கணும். திருப்பி எப்படி ரிட்டன் இங்கே வரப்போகிறேன்னு தெரில. அதோட காலேஜ் அங்கே தான் சேர்த்து விடுன்னு வேறு அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரிட்டன் இங்கே விடுவாங்களா என்னன்னு தெரில. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது மாஹி அப்படின்னு சொல்கிறீங்கடா. இதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா, நான் படித்த கோர்ஸ் அங்கே தான் இருக்குது. இங்கே இல்லைம்மான்னு சொல்லு, அதெல்லாம் கன்சல்ட் பண்ணுவாங்க. 2 இயர்ஸ் இங்கே தானே படித்தேன், அது மாதிரி இது கம்ப்ளீட் பண்ணுடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படித்தான் நினச்சிருக்கேன் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்கடா. இப்போ ஜெஃப் உங்களை பார்த்தாண்டா வர்றாங்க. மாஹி எக்ஸாம்லாம் எப்படி பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணியிருக்கோம் ஜெஃப் அண்ணா அப்படின்றாடா. பொண்டாட்டி நீ நல்லா தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்களும் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறீங்கடா. ஜெஃப் டைம் ஆச்சு நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறீங்கடா. என்னடி டைம் இன்னும் கொஞ்ச நேரம் இருடி அப்படின்றீங்க சொல்கிறாரா. இல்லை எனக்கு இப்போயே டைம் ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ மாஹி வாடி நானும் ரூம் வரைக்கும் வந்துட்டு அப்புறம் உன்னை அண்ணா போய் ஏர்போர்ட்டில் விடட்டும் அப்படின்னு சொல்கிறாடா. அப்போ நீங்கள் 3 பேரும் உங்கள் வீட்டுக்கு தாண்டா போகிறீங்க. டேவுக்கு தாண்டா அவங்க அப்பா கால் பண்ணுறாங்க. ஆனால் டே எடுக்கவே இல்லை. 2 டைம்ஸ் கால் பண்ணி எடுக்கவே இல்லைடா. திருப்பி அவங்க கால் பண்ணுறாங்க. அப்போ அட்டன் பண்ணி காதில் தாண்டா டே வைக்கிறாரு. இப்போ நீ வரலை உங்கள் அம்மாவையும் என்னையும் உசுரோட நீ பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கடா. அப்போ டே சடனாக ஃபோனை கட் பண்ணுறாரா. என்னாச்சுடா உன் பையன் வரல இப்போ வந்துடுவான்டா அப்படின்னு சொல்கிறாங்கடா. ஆனால் அந்த சைடு டே செம்மையாக அழுது அவர் கண்ணே ரெட்டிஷ் ஆயிடுச்சுடா. இப்போ டேவும் வராரா. இந்த உன் பையன் வந்துட்டான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தாண்டா அவங்க அப்பா வந்து டே கையை ஹேண்டை பிடிச்சிட்டு ஃபோட்டோ எடுக்க தாண்டா அவங்க அக்கா கிட்ட போய் நிப்பாட்டுறாங்க. அவங்களும் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா ஆனால் டே ஃபேஸில் ஸ்மைல் பண்ணவே இல்லை. அவங்களும் அந்த போஸ் இந்த போஸ்ன்றாங்க. ஆனால் அவர் டே அவர் வாட்டில் தாண்டா கண்டுக்காமல் இருக்கார். சரி அப்படின்ட்டு அவங்களும் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சிடுறாங்கடா. நீங்கள் தானே உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டும் தாண்டா ஹெல்ப் பண்ணுறா. ஆனால் ஜெஃப் உங்களே தாண்டா பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்களும் அப்பப்போ ஜெஃப்பையும் பார்க்குறீங்கடா. சரி ஒயன் நீயும் அண்ணாவும் ஏர்போர்ட்டுக்கு போயிருங்க, நான் அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்றா. ஏன்டி அண்ணாவும் நீயும் கொஞ்சம் தனியாக ஸ்பெண்ட் பண்ணுங்க, நீயும் ஊருக்கு கிளம்புற, நான் உங்கள் 2 பேத்துக்கும் நடுவில் எதுக்கு அப்படின்றாடா. அப்போ நீங்களும் ஓகேடி அப்படின்ட்டு சொல்கிறீங்கடா. நீங்கள் 3 பேரும் நீங்கள் வெளியில் தாண்டா போகிறீங்க. அவளுக்கு ஆல்ரெடி கேப் புக் பண்ணிட்டா போலடா. அவளுக்கும் கேப் வந்துருச்சு. ஓகேடி பத்திரமா போயிட்டு கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறாடா உங்கள் ஃப்ரெண்டு. ஓகேடி அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை ஒரு ஹக் கொடுக்குறீங்கடா. அவளும் ஐ மிஸ் யூடி அப்படின்னு சொல்கிறாடா. ஐ மிஸ் யூ டூடி அப்படின்றீங்க. ஜெஃப் உங்களோட லக்கேஜ் தாண்டா ஒரு பைக்கு முன்னாடி வச்சுக்கிறாரு. அவரும் பைக் ஸ்டார்ட் பண்ணுறாரா. நீங்களும் போய் ஏறி உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துக்கிட்டு
செஃப் போகலாம் அப்படின்றீங்கடா. அவரும் அமைதியாக தான்டா போகிறாரு. நீங்கள் 2 பேருமே பைக்கில் போகல எதுவுமே பேசலடா. அவர் நீங்கள் ஹக் பண்ணிக்கிட்டு மட்டும் போகிறீங்கடா. அவரும் எதுவும் பேசல, நீங்களும் எதுவும் பேசலடா. அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட்டில் தான்டா நிற்கிறாரு. உங்கள் லக்கேஜ் எடுத்துக்கிட்டு அவர் தான்டா வராரு. நீங்களும் அவர் ஹேண்டை ஃபுல் பண்ணிக்கிட்டு தான்டா போகிறீங்க உள்ளுக்க. இப்போ டேவோட அம்மா தான்டா சரி அப்போ கிளம்புவோம் அப்படின்றாங்க. அப்போ உங்கள் அக்கா உங்கள் அம்மாவை தான்டா பாவமாக பார்க்குறாங்க. அங்கே தாம்மா போகணும் அப்படின்றாங்க. அதுதான் இனிமேல் உங்கள் அங்கிள் ஆன்ட்டி அது உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கடா. ஆனால் அங்கே நிற்கவே இல்லைடா. அவர் தனியாக ஒரு ஓரமாக அவரோட ஃபோனு தான்டா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவரோட பிஏ வந்திருக்க மாட்டார். ஆனால் அங்கே நடக்கிற அப்டேட் பூரா வியோட ஃபோனுக்கு தான்டா சென்ட் ஆகுது. ஆனால் நீங்கள் ஊருக்கு இந்த மாதிரி கிளம்புறீங்க அப்படிலாம் இல்லைடா. நீங்கள் காலேஜுக்குள்ளே எப்படி போனீங்க அவரோட பேசிக்கிட்டு ஒரு ஹேண்ட் பிடிச்சது அந்த ஃபோட்டோ பூரா விக்கு சென்ட் ஆகிருக்குண்டா. அவரோட பிஏ அனுப்பியிருப்பார். அதெல்லாம் பார்த்து அழுகிறாரு. ஏன்னா ஒரு கல்யாணம் நடந்து அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரிலடா. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ டேயோட அப்பா சொல்கிறாங்க, ஏய் நீயும் கூட ஃபேமிலியோட வாடா. உன் பொண்ணு உன்னை பார்க்குற விதமே தெரியுது. உன் பொண்ணைய நீயும் மிஸ் பண்ணுற, உன் பொண்ணும் மிஸ் பண்ணுது. பேசாம இன்னைக்கு ஒரு நாளைக்கு அங்கே ஸ்டே பண்ணுங்க. ஏன்னா 2 டேஸ் தான் இங்கே இருப்போம். அப்புறம் நாங்களும் அவளை கூட்டிகிட்டு அங்கே கொரியாவுக்கு போயிடுவோம். அப்புறம் எப்போ வருவோம்ல நீ பார்க்க வேண்டியதான். நீயும் கொரியா கூட வாடா. அங்கேயே கூட செட்டில் ஆகலாம். நீ தான் கேட்க மாட்ற. அது இல்லைடா இங்கேயே நாங்கள் இருந்துட்டோம். திடீர்னு நாங்கள் கொரியா அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்கிறாங்கடா. அப்போ உங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஆமாங்க பொண்ணும் மாறி பார்க்குறா. நம்ம இன்னைக்கு ஒரு நாளைக்கு அங்கே ஸ்டே பண்ணுவோம். அப்புறம் நாளைக்கு கிளம்பி வந்துடுவோம். அவளும் ஃபீல் பண்ண மாட்டா அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்கடா. அப்போ உங்கள் அக்கா ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் சிரிக்கிறாடா. உங்கள் அம்மாவோட ஹேண்டை பிடிச்சிட்டு அம்மா ப்ளீஸ் வாங்க அப்படின்றாடா. ஓகேடி அப்படின்னு உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்கடா. ஓ அப்போ நான் உன் ஃப்ரெண்டு நான் சொன்னால் கேட்க மாட்டா, உன் பொண்ணு சொன்னா தான் நீ கேட்பியாடா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்ட்டு சரிடா நீங்கள் எல்லாம் முன்னாடி போங்க. என்னோட பொண்ணு வரா. அவளை நான் பிக்கப் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்றாங்க. ஆமால்ல உன்னோட சின்ன பொண்ணு இருக்காள அவள் எங்கடா இன்னும் பார்க்கவே இல்லைடா. இல்லைடா அவள் இப்போ தான் இன்னைக்கு தான் எக்ஸாம் முடிச்சுட்டு வர்றா. அங்கே இருக்கா. அவள் கொரியாவில் தான்டா. டேய் என்னடா சொல்லவே இல்லை. இல்லைடா அவள் ரொம்ப பிடிவாதக்காரி. அதான் நான் அங்கே படித்தது உன்ட்ட சொல்லலைடா. ஏன்டா அங்கே இருந்தால் நாங்கள் போய் பார்த்துக்க மாட்டோமா. இல்லைடா அவள் ஹாஸ்டல் அவளோட தனியாக ரூம் தங்கி தான்டா இருக்கா படிக்கிறா ஃப்ரெண்டு கூட அப்படின்னு சொல்கிறாங்கடா. இன்னும் காட்டவே மாட்றா. கொரியாவில் தான் இருந்திருக்கு எங்களுக்கே தெரியாமல் வச்சுருக்கா. இருக்கட்டும் இருக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் டேயோட அப்பாவும் சொல்லி சிரிக்கிறாங்கடா. சரிடா அதில் என்ன இல்லைடா கூட்டிக்கிட்டு வரணும். அது வேறு தெரியாதுல்லடா வீடு. அதுக்கு என்னடா என்னோட டிரைவரை கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வரட்டும்டா அப்படின்றாங்க. பார்த்ததில்ல இல்லைடா நீ ஃபோட்டோ மட்டும் சென்ட் பண்ணு. என்னோடய டிரைவர்கிட்ட கொடுத்தா அவர் கூட்டிகிட்டு வந்துடுவார். அதெல்லாம் சேஃப்டியாக தான் கூப்பிட்டு வருவாங்க. ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணு அப்படின்றாங்கடா. அப்போது உங்களோட ஃபோட்டோவை டேவோட அப்பாவுக்கு சென்ட் பண்ணுறாங்கடா. அவரும் அவரோட டிரைவருக்கு தான்டா கால் பண்ணி இப்போ ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன். இந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணு ஏர்போர்ட்டுக்கு வரும். இந்த டயத்துக்கு நீ போய் கூப்பிட்டு வந்துடு அப்படின்றாங்க. ஓகே சார் அப்படின்ட்டு அவரும் போய் கிளம்புறாரா. இப்போ நீங்கள் உங்கள் அக்கா சாரிடா உங்கள் அம்மா அப்பா ஒரு கார்லேயும் டே உங்கள் அக்கா அவங்க அத்தை மாமா எல்லாம் இன்னொரு காரில் போய்கிட்டு இருக்காங்கடா. சாரிடா வாய் ரொம்ப உளருது. டேவோட அம்மா அப்பா பின் சீட்டில் தான்டா உட்காந்துருக்காங்க. டே ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் அவங்க அக்கா தான்டா. ஆனால் டேவை வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்கடா உங்கள் அக்கா. அதை டேவோட அப்பா அம்மாவும் நோட் பண்ணுறாங்க. ஆனால் டே கண்டுக்கவே இல்லைடா. பாருங்களேன் நம்ம மருமக டேவை பார்த்துக்கிட்டே இருக்கானா அவங்க பையன் கண்டுக்கவே மாட்டான். இவங்க எப்படி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்கடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை போக போக சரியாயிரும். நீ ஃபீல் பண்ணாதடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாங்க எனக்கும் அப்படின்ட்டு டேவோட அம்மா அப்பாவும் அமைதியாக போகிறாங்கடா. இப்போ வீட்டுக்கும் ரீச் ஆகிடுறாங்க. டே வாட்டில் கண்டுக்காமல் அவர் வாட்டில் அவரோட ரூமுக்கு தானே ஸ்டெப்பில் ஏறி போய்கிட்டு இருக்காரு. பாருங்கள் உங்கள் பையன் அவன் பொண்டாட்டியை கூட கூட்டிகிட்டு போகாமல் அவன் வாட்டில் போய்கிட்டு இருக்கான்.
சரி விடுடி அப்படின்ட்டு உங்கள் அக்கா தாண்டா அப்படியே அவன் பாவமாக அமைதியாக காருக்கிட்டே நிற்கிறா. அப்போ டேவோட அம்மா வந்து அவள் அப்படித்தாம்மா போக போக சரியாயிரும், நீ தான் திருத்தணும் அப்படின்றாங்க. உங்கள் அக்காவும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாடா. சரி ஓகே அப்படியா ஆண்டி அப்படின்ட்டு அவங்க அவங்க அத்தை மாமா தாண்டா கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயும் போகிறாங்க. இப்போ உங்கள் அம்மா அப்பாவும் வந்துட்டாங்கடா. ரூமுக்கு போனவன் தாண்டா ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கீழே இறங்கிட்டு அவனோட கார் கீ எடுத்துக்கிட்டு வெளியில் தாண்டா போகிறான். அப்பா அவனோட அம்மா தாண்டா ஸ்டாப் பண்ணுறாங்க. டீ எங்கே போகிற? என் கையை விடுங்க டீ, கல்யாணம் இப்போ தாண்டா முடிஞ்சிச்சு, அதுக்குள்ளே அம்மா இது எனக்கு கல்யாணமே இல்லை, இப்போ நீங்கள் விட்டுறீங்களா என்ன அப்படின்ட்டு சொல்கிறாரா. அப்போ டேவோட அம்மாவும் கையை விட்டுறாங்கடா. ப்ளீஸ்டா எங்களை அசிங்கப்படுத்தாமல் வந்துடுடா அம்மா ப்ளீஸ், என்னை டிஸ்டர்ப் பண்ணீங்க, இங்கே என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்ட்டு அவர் வாட்டில் வெளியில் போயிடுறாரா. அப்போ உங்கள் அப்பா தாண்டா கேட்குறாங்க, என்னாச்சும்மா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவனுக்கு ஏதோ இம்பார்ட்டண்டான வேலை இருக்கான், அதான் வெளியில் போகிறான். இப்போ என்னம்மா? இல்லை வந்துடுவாண்ணா அப்படின்னு சொல்கிறாங்கடா. சரிம்மா பார்த்து போக சொல்லுங்கள், இன்றைக்கி தான் கல்யாணமே ஆயிருக்கு, அதுக்குள்ளே வெளியில் அதெல்லாம் வந்துடுவானா அப்படின்றாங்கடா. இப்போ உங்கள் அக்காவை தான் கூட்டிக்கிட்டு ஒரு ரூம் கீழே இருக்கிற ஒரு ரூமுக்கு தாண்டா கூட்டி போகிறாங்க. இங்கே நீ உள்ளே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இந்த சாரியை கட்டிக்கம்மா அப்படின்றாங்கடா. அப்போ உங்கள் அம்மாவும் கட்டிட்டு வாம்மா அப்படின்றாங்க. ஓகேம்மா அப்படின்ட்டு உங்கள் அக்காவும் உள்ளே போயிடுறாடா. இப்போ உங்கள் அப்பாவும் டேவோட அப்பாவும் தாண்டா ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு உங்கள் அம்மாவும் டேவோட அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜெஃப்பு தாண்டா ஒயனோட கையை பிடிச்சிக்கிட்டு, பொண்டாட்டி போகாதடி நானும் வரேன், ப்ளீஸ்டி நானும் வரேன்டி, இப்போ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுவேன், இப்போயே டிக்கெட் புக் பண்ணி உன் கூடயே வந்துடுறேன். ஜெஃப் புரிஞ்சுக்க ஜெஃப் ப்ளீஸ்டா. இப்போ ஜெஃப்போட ஃபேஸ் தாண்டா ஹக் பண்ணி, ஜெஃப் இங்கே பாருடா. என்ன பாரு? சொல்லுடி. என் செல்லம்ல இப்போ தாண்டா அக்காவுக்கு கல்யாணமே முடிஞ்சிருக்கு. அதுக்கடுத்து என்னோட கல்யாணம் தான். நீ அமைதியாக உன்னோட ஒர்க்கு பார்க்கணும், நீ உன்னோட கம்பெனி டேக் ஓவர் பண்ணணும். அதுக்கடுத்து நானும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தானே என் வீட்டில் சொல்ல முடியும், புரிஞ்சுக்கடா. நான் இன்னைக்கு என் அம்மாட்டையும் அப்பாட்டையும் ட்ரை பண்ணுறேன்டா, நான் லவ் பண்ணுற மேட்ரு, ப்ளீஸ்டா ஜெஃப் புரிஞ்சுக்க. என் புருஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கடா நீங்கள். ஐயோ, இப்போ ஒயன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்கடா. ஏய் ப்ளீஸ்டி போகாதடி, அங்கே என்னை கூப்பிட்றாங்கடா, ப்ளீஸ்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ உங்கள் கையை தானே பிடிச்சிக்கிறாரு, ப்ளீஸ்டி அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் அவரோட ஃபேஸை ஹக் பண்ணி அவர் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறீங்கடா. அவரும் ஐஸை க்ளோஸ் பண்ணி அவர் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருதுடா. நீங்கள் அவரே பார்க்குறீங்க. ஐ லவ் யூடா புருஷா, நான் சீக்கிரம் வந்துடுவேன், ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறீங்கடா நீங்கள். அப்புறம் அவர் வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரா. நீங்களும் ஒரு டைட்டாக ஹக் பண்ணுறீங்கடா. ஓகே ஜெஃப் டைம் ஆச்சு அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பேக் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே தாண்டா போகிறீங்க. அவருக்கு ஒரு பாய் சொல்கிறீங்கடா. இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ளைட்டில் தாண்டா ஏறிட்டீங்க. உங்கள் ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆயிடுச்சுடா. இப்போ இந்த சைடுடா டேவை தாண்டா காட்டுறாங்க. அவர் ஒரு பாரில் செம்மையாக தண்ணி ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரா. எவ்வளவுக்கு குடிக்கணுமோ அவ்வளவுக்கு குடிக்கிறாரா. அவர் உங்கள் ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு தாண்டா குடிச்சிக்கிட்டே இருக்கார். அகைன் கேட்டு தாண்டா ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு. இப்போ உங்கள் அக்காவும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் தாண்டா வரா. ஒரு அழகான ஒரு சாரீ தாண்டா கட்டியிருக்கா. அது ஒரு ப்ளூ கலர் மாதிரிடா. உங்கள் அம்மா சொல்கிறாங்க, வாடி அப்படின்ட்டு உங்கள் அம்மா தாண்டா உங்கள் அக்காவுக்கு நல்ல தலையெல்லாம் தவட்டி விட்றா. பாரு தலை பூரா ஈரமாக இருக்குது அப்படின்னு தவட்டி விட்றாங்கடா. அம்மா எனக்கு என்ன கொஞ்சம் முடி தானே, ஒயனுக்கு மாதிரியா, அவளுக்கு தான் நிறையா இருக்குது கோல்டு பிடிக்கும், எனக்கு எப்படி கோல்டு பிடிக்கும் அப்படின்ட்டு உங்கள் அக்காவும் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாங்களா. இருந்தாலும் நைட் நேரத்தில் அடி சளி பிடிச்சிக்கிறோம்ல அப்படின்றாங்கடா. விடுங்க திட்டாதீங்க அப்படின்ட்டு உங்கள் ஆன்ட்டி சொல்கிறாங்க. அவளும் இப்போ தலையை தாண்டா தோட்டிட்டு அவளும் தலைலாம் சீவிட்டு உங்கள் ஆன்ட்டி தாண்டா பூ எடுத்து வந்து வச்சு விட்றாங்க. அழகாக இருக்குது அப்படின்ட்டு அவளுக்கு பொட்டு வச்சு இந்த மேலே குங்குமம் வைப்பாங்களடா, அதுவும் வச்சுட்டு வெளியில் தாண்டா கூட்டிகிட்டு வராங்க. அப்போ டேயோட அப்பாவும் உங்கள் அப்பாவும் பார்க்குறாங்கடா. வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்றாங்கடா. அப்போ டேவோட அப்பா தாண்டா வாடா
டேய் இன்னும் டே வரலடா. ஏய் அவன் வந்துருவான். இல்லடா அவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வராம இருக்கான். வந்துருவான்டா நீ வாடா அப்படின்ட்டு சாப்பிட தான்டா எல்லாம் உட்கார்றாங்க. அப்போ நீங்கள் இல்ல அவங்க வந்துக்கட்டும். என்னம்மா புருஷன் வரணுமா? நீ சாப்பிடுமா அவனை நான் சாப்பிட வச்சுக்கிறேன். நீ சாப்பிடு ஃபஸ்ட்டு முன்னாடி அப்படின்றாங்கடா. அவங்க அக்காவும் எல்லாம் சாப்பிட்றாங்கடா. அப்போ டேவோட அம்மா கேட்குறாங்க, எப்படிம்மா அத்தையோட சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பொய் சொல்லாமல் சொல்லுமா அப்படின்றாங்க. நல்லா இருக்கு அப்படின்றீங்கடா. உங்கள் அக்கா சொல்கிறாடா, எல்லாம் சிரிச்சுக்கிட்டு தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டி இன்னும் டே வரல அவன் வந்துடுவாம்மா அப்படின்னு சொல்கிறாங்கடா. இப்போ எல்லாம் சாப்பிட்டு நீ அந்த ரூமுக்கு போம்மா, டே வந்தோடனே நான் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்கடா. ஓகே அப்படின்ட்டு உங்கள் அக்காவும் உள்ளே போயிடுறாடா. நீங்கள் தான்டா ஏர்போர்ட்டில் நின்றுக்கிட்டு உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுறீங்கடா. சொல்லுமா. அப்பா நான் வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கடா. அம்மா நான் மந்தியோட டிரைவர் அங்கே நிற்பாருமா, உன்னோட ஃபோட்டோ அங்கே சென்ட் பண்ணியிருக்கேம்மா, அவங்க வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிடுவாங்கம்மா அப்படின்றாங்க. அப்பா எனக்கு யாருன்னே தெரியாது, நீ அங்கே நில்லுமா உன்னை வந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கடா. அப்போ ஒரு பர்சன் வந்து மேடம் வாங்க போகலாம் அப்படின்றாங்க. அப்பா யாரும் அவர் தான்மா அப்படின்றாங்க. ஓகே அப்படின்றாங்க. அம்மா உங்கள் நேம் தான் ஒயன். ஆமாம் அப்படின்ட்டு சரி வாங்கம்மா லக்கேஜ் கொடுங்கம்மா அப்படின்ட்டு அவங்களும் வாங்கிக்கிட்டு நீங்கள் காரில் தான்டா வந்துக்கிட்டுருக்கீங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, ஒயன் வந்துட்டாளாங்க. சரி சரி வரட்டும், இங்கே தான் வந்துக்கிட்டுருக்கா அப்படின்றாங்க. சரிங்க, அவளோட ட்ரெஸ் இங்கே தான் இருக்குது. அப்புறம் என் பொண்ணுக்கு கொடுத்த கிஃப்ட்டுடி? அதெல்லாம் பத்திரமா தான் இருக்குது, கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்கடா அவங்க அம்மா. அப்போ உங்கள் அப்பாவும் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் ஜெஃப்ஃபுக்கு தான்டா கால் பண்ணுறீங்க. ஜெஃப் நான் வந்துட்டேன். வீடியோ கால் ஆடுறி ப்ளீஸ் டி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி ஃபீல் ஆகுதுடி. டேய் இப்போ தான்டா ஒரு 3 ஹவர்ஸ் தான்டா ஆகுது, அதுக்குள்ளேயுமா? ப்ளீஸ் டி நான் காரில் இருக்கேன். பிள்ளையோட டிரைவர்லாம் இருக்காங்கடா, எதுவும் சொல்லி கொடுத்துடுவாங்க. அவங்க இருந்தால் என்னடி, நீ கால் பண்ணு நான் எதுவுமே பேச மாட்டேன், உன்னோட ஃபேஸ் மட்டும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்கடா. நீங்களும் கால் பண்ணுறீங்க, அவரும் உங்களை பார்த்துட்டு ஃபோன்லேயே செம்மையாக கிஸ் பண்ணுறாரா. நீங்களும் சிரிக்கிறீங்க. ஜெஃப் சும்மா இரு ஜெஃப் அப்படின்னு சொல்கிறீங்கடா. ப்ளீஸ் டி நான் இப்போ கிளம்பி வர்றேனே ப்ளீஸ் டி அப்படின்றாங்க. லூஸு சும்மா இருடா. நான் வீட்டுக்கு வந்துட்டேன்டா, கால் கட் பண்ணுறேன். வேணாம் ப்ளீஸ் டி ப்ளீஸ். நீங்களும் காலை கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அந்த கார்லேருந்து வெளியில் தான்டா வாரீங்க. இப்போ அந்த வீடே சுற்றி பார்க்குறீங்கடா, கொஞ்சம் பெருசாக தான்டா இருக்குது. அப்போ நீங்களும் ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே டோர் பக்கத்தில் தான்டா நின்றுக்கிட்டு உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுறீங்க. அப்பா நான் வெளியில் நிற்கிறேன், உள்ளே வாம்மா, அப்பா ப்ளீஸ் நீங்களே வந்து கூட்டி போங்களே அப்படின்னு சொல்கிறீங்கடா. அப்பா என்னாச்சு அண்ணா அப்படின்னு கேட்க, இல்லை என் பொண்ணு வெளில நிற்கிறா, அதான் கூப்பிட்றேன், அவளுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, ஃபர்ஸ்ட்னால புதுசாக இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம். அண்ணா நீங்கள் இருங்க நான் கூட்டிகிட்டு வரேன். இல்லை பரவாயில்லம்மா நான் கூட்டிகிட்டு வரேன். இருக்கட்டும்ண்ணா நான் போய் கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் இருங்க அப்படின்ட்டு டேவோட அம்மா தான்டா வெளியில் போகிறாங்க. அப்போ நீங்கள் தான்டா வெளியில் அப்படியே அப்படியே உங்கள் நேரத்தை கடிச்சிக்கிட்டு நிற்கிறீங்க. உள்ளே வாப்பா அப்படின்றாங்க. அப்பா அப்படி உள்ளே தான் இருக்காங்க, நீ வாப்பா அப்படின்றாங்கடா. ஓகே ஆண்டி அப்படின்ட்டு நீங்களும் உள்ளே போகிறீங்கடா. அப்போ உங்கள் அப்பா தான்டா வாமா ஒயன் அப்படின்றாங்கடா. அப்போ டேவோட அப்பாவும் பார்க்குறாங்க. உன் பொண்ணாடா வளர்ந்துட்டா போல். பரவாயில்ல, இவ்வளோ நாள் கொரியாவில் தானம்மா இருந்திருக்க, நாங்களும் கொரியாவில் தான் இருந்திருக்கோம், உங்கள் அப்பா இது வரைக்கும் சொன்னதே இல்லைம்மா அப்படின்றாங்கடா. நீங்களும் லைட்டாக சிரிக்கிறீங்கடா. அப்பா அம்மா ரூமில் தாம்மா இருக்கா, வாம்மா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு டேவோட அம்மா கூட்டி போகிறாங்கடா. இப்போ நீங்களும் உங்கள் அக்காவோட ரூமுக்கு தாண்டா போகிறீங்க. இப்போ உங்கள் அம்மா அம்மா அப்படின்ட்டு நீங்கள் போய் அவங்க அம்மா ஹக் பண்ணிக்கிறீங்கடா. ஏண்டி இவ்வளோ லேட்டு? அம்மா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், ஏண்டி லேட்டுன்னு கேட்குறீங்க? அக்கா ஐயோ எங்கள் அக்கா ரொம்ப அழகாக இருக்க, ஓடி உன் கூட பேச மாட்டேன். ஏன்க்கா என் கல்யாணத்துக்கு வரல? அக்கா எக்ஸாம் இருந்துச்சுக்கா, அதை முடிச்சுட்டு பாரு உடனே ஓடியாந்துட்டேன் பார்த்தியா. நீ எதுக்கும் வரல, நீ போய் என் கூட பேசாத. ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் அக்கா ஹக் பண்ணிக்கிட்டு சாரிக்கா இங்கே 2 days உன் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கடா.
உங்க அம்மா சொல்றாங்கடா, 2 டேஸ்லாம் இல்ல, இங்கேயே கம்ப்ளீட் பண்ணலாம். நீ அங்கலாம் ஒண்ணும் போ வேணாம் அப்படின்றாங்க. அம்மா ப்ளீஸ்மா அம்மா ஃபைனல் இயர் மட்டும் அங்க முடிச்சுக்கிறேன்ம்மா. நான் படிச்ச கோர்ஸ் இங்க இல்லம்மா ப்ளீஸ்மா. அதெல்லாம் தெரியாது. உங்க அப்பாட்ட கேட்டுக்க. உங்க அப்பா ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ இங்க கம்ப்ளீட் பண்ணா போதும் அப்படின்ட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா முடியாதும்மா அப்படின்ட்டு நீங்களும் சொல்றீங்கடா. அம்மா வந்தோனே அத ஏம்மா சொல்றீங்க அப்படின்ட்டு உங்க அக்கா சொல்றாடா. அப்போ உங்க ஆன்ட்டியும் வந்துட்டாங்கடா. டேவோட அம்மா. அவங்க வந்துட்டு, "அச்சச்சோ! பொண்ணும் அம்மாவும் ரொம்ப கொஞ்சிக்கிறீங்களே! உங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு. உங்க சின்ன பொண்ணு" அப்படின்னு சொல்றாங்கடா. உங்க அம்மாவும் சிரிக்கிறாங்க. நீங்களும் சிரிக்கிறீங்கடா. சரி வந்தாச்சு. போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாம்மா. போம்மா. டயர்டா இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ ஆமாடி ஆமாடி உனக்கு இந்த ட்ரெஸ் இருக்கு. இந்தா போய் வேர் பண்ணிட்டு வா. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேம்மா அப்படின்ட்டு நீங்களும் ஃப்ரெஷ் அப் ஆக உள்ள போயிட்டீங்கடா. அப்போ டேவோட அம்மா தான்டா, ரெடி பண்ணிட்டீங்கல்ல? எல்லாம் தெரியும்ல? இல்ல சம்மந்தி இன்னும் அது இன்னும் சொல்லல. அவ உங்க அம்மா ஒரு மாரி முழிக்கிறாங்கடா. உங்க அக்கா தான்டா, என்னம்மா? அது ஒன்றும் இல்லடி, அது நாங்கள் அப்புறம் சொல்கிறோம் உன்ட்ட அப்படின்னு சொல்கிறாங்கடா. அப்போ அவங்க டேவோட அம்மாவும் உங்க அம்மாவும் சிரிச்சுக்கிறாங்கடா. உங்க அக்காவும் கன்ஃப்யூஷனா பார்க்குறாடா. அப்போ ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றாங்க. அப்போ உங்க அம்மா தான்டா, "அ டே இன்னும் வரல" அப்படின்றாங்க. "இல்ல அப்போ வந்துருவான். அவன் கொஞ்சம் வெளியில இருக்கான். கால் பண்ணி பேசியாச்சு வந்துருவான்" அப்படின்ட்டு டேவோட அம்மா சும்மா பொய் சொல்கிறாங்கடா. எதுவும் அவங்க இது மாதிரி சங்கடப்படக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்கடா. ஆனால் டேக்கு அம்மாவுக்கு செம்ம பயம். அவன் என்ன பண்ணுறானோ, வராமல் போயிடுவானோ, இல்லை இப்படியே கிளம்பி அவன் கொரியாவுக்கு போயிடுவானோ அப்படின்ட்டு பயப்படுறாங்கடா. அப்போ நீங்கள் தான்டா ஒரு ரெட் கலர் சாரீ கட்டிக்கிட்டு வெளியில் வாரீங்கடா. ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு. செம்மையாக இருக்கீங்க. நீங்களும் நல்லா வெட்ட ஹேரோட வரீங்கடா. உங்களுக்கு லாங் ஹேரு. அப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க. "ஒயன் ரொம்ப அழகா இருக்கம்மா நீ. தேங்க்ஸ் ஆன்ட்டி" அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் பார்க்குறாங்க. "நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க." அப்போ உங்கள் அம்மா தான்டா, "முடி நல்லா தோட்டுடி. இங்கே பாரு ரொம்ப ஈரமாக இருக்குது" அப்படின்ட்டு உங்கள் அம்மா தோட்டி விட்றாங்கடா. "குளிருதும்மா" அப்படின்னு சொல்கிறீங்கடா. வாடி அப்படின்ட்டு நல்லா தோட்டி விட்டு உங்களுக்கு நல்லா காய வைக்கிறாங்கடா. அப்புறம் உங்கள் ஆன்ட்டி தான்டா, நில்லுங்க நான் வெளியில் போயிட்டு வரேன். என்னாச்சு? இல்லை நில்லுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்கடா. உங்கள் அம்மாவும் தான்டா உங்களுக்கு நல்லா தோட்டிட்டு ஒரு கிளிப் மாதிரி உங்களுக்கு இங்கிட்டு இங்கிட்டு எடுத்து சும்மா கிளிப் மாதிரி குத்தி விட்றாங்கடா. அப்போ உங்கள் ஆன்ட்டி வராங்க. அவங்க தானே பூ எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கடா. இல்லை எனக்கு இப்போ வேணாம், ரொம்ப தலை ஈரமாக இருக்குது. இல்லைம்மா வச்சுக்கம்மா அழகா இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு அவ்வளோ பூ எடுத்து வச்சு விட்றாங்கடா உங்கள் ஹேரில். ஐயையோ ஆன்ட்டி இவ்வளோ வேணாம், எனக்கு கொஞ்சோண்டு கொடுத்தா போதும். நீ என்னோடய மருமக மாதிரிதாம்மா அப்படின்ட்டு உங்களுக்கு நிறையா வச்சு விட்றாங்கடா. நீங்களும் நல்லா உங்கள் அக்கா பேங்கிள் கொடுக்குறாடா, அதை நீங்களும் போட்டுக்கிறீங்க. அப்போ தான்டா உங்கள் அம்மா ஒன்று சொல்கிறாங்க. "ஏய் எங்கடி?" அப்படின்றாங்க. "அம்மா என்ன?" "அதுதான் எங்கே உங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாங்களே." "என்னம்மா?" "உங்கள் அப்பா உனக்கு ஒன்று சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க ஒயன்" அப்படின்றாங்க. "எனக்கா? என்ன சர்ப்ரைஸ்?" அப்படின்னு கேட்குறீங்கடா. அப்போ ஒரு கிஃப்ட்டு தான்டா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. உங்கள் அக்கா கொடுக்குறாடா. அதை நீங்கள் வாங்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு தான்டா கொலுசு வாங்கியிருப்பாங்க உங்கள் அப்பா. அது ரொம்ப அழகா இருக்குது. இந்த இந்த சலங்கை வச்ச கொலுசுன்னுவாங்கல்லடா, அது தான்டா உங்கள் அப்பா உங்களுக்கு வாங்கியிருப்பாங்க. அதை நீங்கள் ஆட்டி பார்க்குறீங்க. ஜல் ஜல்னு கேட்குதுடா. அதை நீங்கள் உங்கள் காலில் போட்டுக்கிறீங்கடா. 2 ஸ்டெப் நடந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. "அம்மா ரொம்ப அழகா இருக்குது" அப்படின்றீங்கடா. அழகா தாண்டி இருக்குது அப்படின்றீங்கடா. அப்போ நீங்களும் உங்கள் அக்காவும் தான்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ டேவோட அம்மாவும் உங்கள் அம்மாவும், "சரி இங்கே இருங்க நாங்கள் போயிட்டு வர்றோம்" அப்படின்ட்டு வெளியில் போகிறாங்கடா. கிச்சனுக்கு தான்டா போகிறாங்க. அவங்க நல்லா பால் நல்லா காய வச்சுக்கிட்டு இருக்காங்கடா. அப்போ டேவோட அம்மா வந்து உங்கள் அம்மாட்ட கேட்குறாங்கடா, "நீங்கள் சொல்லிட்டீங்களா?" அப்படின்ட்டு. "இல்லை அதை நான் எப்படி சொல்கிறது? அவளே புரிஞ்சுக்குவா. அவளுக்கும் கரெக்டான ஏஜில் தானே கட்டி கொடுக்குறான்" அப்படின்ட்டு அவங்க புரிஞ்சுக்குவா அதெல்லாம் அப்படின்றாங்கடா. அப்போ டேவோட அம்மா சிரிக்கிறாங்க. சரி அப்படின்ட்டு. அப்போ உங்கள் அப்பாவும் டேவோட அப்பாவும் தான்டா சின்ன வயசில் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்கடா. அதை போய் டேவோட அப்பா, "டேய் வாடா நம்ம சின்ன வயசில் இருக்கிற ஃபோட்டோவை போய் பார்க்கலாம்"
ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு கூட்டிக்கிட்டு போகிறாங்கடா உங்கள் அப்பாவை. ஆமாடா அப்படின்ட்டு அவங்களும் ரூம்குள்ளே போயிடுறாங்கடா. இப்போ டைம் ஒரு 9:00 ஆகுதுடா. அப்போ டேவோட அம்மா, சரி நீங்கள் உங்கள் பொண்ணு கூட பேசுங்க, டைம் ஆகுது, நான் பால் காய வச்சு கொண்டுட்டு வரேன், அப்புறம் மேலே அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்கடா. ஓகே அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் போயிடுறாங்கடா. அப்போ நீங்கள் தான்டா, அக்கா மாமாவோட ஃபோட்டோ நீ காட்டவே இல்லை அப்படின்றீங்க. ஏய் நானே பார்க்கலடி, நேரில் தாண்டி பார்த்தேன், ஃபோட்டோலாம் என்கிட்ட இல்லடி அப்படின்றாங்க. இப்போ நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்கடா. அப்போ உங்கள் அம்மா வராங்க. என்ன ஒயன் அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா மாமாவை பார்க்கவே இல்லை, கல்யாணத்துக்கும் வரல, இப்போ அக்காட்ட கேட்டால் ஃபோட்டோவும் இல்லைன்றா, நான் எப்படி மாமாவை பார்க்குறது? அதுவா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க, நீனும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ம் அப்போ வந்தால் அக்கா மாமா ரூமுக்கு போயிடுவாங்க, நான் எப்படி பார்க்குறது? ஏய் அடி வாங்குவேன். ஐயோ அம்மா சும்மாம்மா அப்படின்றீங்கடா. நீங்களும் வைக்க விட சிரிக்கிறீங்க உங்கள் அக்காவை பார்த்து. அம்மா பாரும்மா அப்படின்னு உங்கள் அக்கா சொல்கிறாங்க. சும்மா இருவாயன் அப்படின்றாங்கடா. அம்மா மாமாவோட ரூம் மேலே தானே இருக்குது, அங்கே மாமாவோட ஃபோட்டோ இருக்கும், நான் போய் பார்த்துட்டு வரேனே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அதெல்லாம் வேணாம் அப்படின்றீங்க. நான் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஓடுறீங்கடா வெளியில். ஐய் ஒயன் போகாதது வாடி பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. போங்க நான் போகிறேன் அப்படி. ஏய் ஒயான் அப்படின்னு கத்துறாங்கடா. அம்மா விடுங்க, அவள் பார்த்துட்டு வந்துடுவா, அவளும் பார்க்கலைல, சும்மா விடுங்க பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு உங்கள் அக்கா சொல்கிறாங்கடா. இப்போ உங்கள் அம்மாவும் சரி ஓகே அப்படின்னு விட்டுறாங்கடா. ஒரு கார் சவுண்டு தான்டா கேட்குது. அப்போ உங்கள் அம்மா கார் சவுண்டு கேட்குது, அப்பா டே வந்துட்டான் அப்படின்ட்டு ஹோ அப்படின்ட்டு இருக்காங்கடா. இப்போ அந்த பால் சம்மந்தம் நல்லா காய வச்சு கொண்டுக்கிட்டு வராங்க. அப்போ டேவை பார்க்குறாங்க, அவன் செம்ம போதையில் வரான்டா தள்ளாடிக்கிட்டு. அவங்க அம்மாவுக்கு உயிரே இல்லை. ஐயோ இந்த டயத்தில் போய் குடிச்சிட்டு வர்றானே, பார்த்தா என்ன சொல்லுவாங்க? ஐயோ இவன் வேறு நம்மளை அசிங்கப்படுத்த போகிறான், இது வேறு சம்மந்திக்கு அண்ணனுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு உங்கள் தேவோட அம்மா ரொம்ப பயப்படுறாங்கடா. என்ன கல்யாணம் அன்னைக்கே மாப்பிள்ளை இப்படி குடிச்சிட்டு வராங்க அப்படின்ட்டு நினைப்பாங்க, என்ன சொல்கிறது அப்படின்ட்டு பயப்படுறாங்கடா. டேவும் உள்ளே வர்றாரா. அப்போ டீ என்னடா உனக்கு அறிவு இருக்காடா, இன்றைக்கி உங்களுக்கு வெட்டிங் நைட் இந்த டயத்தில் போய் இப்படி குடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்க? அம்மா என்ன சொல்கிற, எனக்கு எனக்கு கல்யாணம் என் விருப்பமே இல்லாமல் என்னை ஃபோர்ஸ் பண்ணி இங்கே உங்களுக்கு முடியலைன்னு சொல்லி கூட்டியாந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. அதுவும் எனக்கு பிடிக்காத கல்யாணம். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியும் நீங்கள் கேட்காம எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு வேணாம். இன்னும் கொஞ்ச நாளில் அவளை நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன். டீ என்ன சொல்கிற, கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே டிவோர்ஸா? அம்மா போம்மா அப்படின்ட்டு டேய் அப்படின்றாங்க. அம்மா ஏதாவது பேசுனீங்க அம்மான்னு கூட பார்க்க மாட்டேம்மா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், என்னை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்டெப்பில் ஏறி தானே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ டேவோட அம்மா கையில் பால் வச்சுருப்பாங்க, அது பக்கத்தில் டேப்பில் வச்சுட்டு அவங்க அப்பா டேவோட அப்பாவை தாண்டா பார்க்க போகிறாங்க. அவங்க சிரித்து ஃபோட்டோவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏங்க இங்கே வாங்க அப்படின்றாங்கடா. ஏய் என்னடி இங்கே வாங்க, அதான் தங்கச்சி கூப்பிட்றால என்னன்னு கேட்டு வாடா அப்படின்றாங்கடா. அப்போ என்ன உங்கள் பிள்ளை குடிச்சுப்புட்டு ரொம்ப போதையில் போய்கிட்டு இருக்கான். ஐயோ இப்போ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவங்க எனக்கு பயமாக இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளில் டிவோர்ஸ் பண்ண போகிறேன், எனக்கு பிடிக்காத கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கடா. ஒன்றும் இல்லை, அவன் குடிச்சு தானே இருக்கான், பரவாயில்ல, நீ எதுவும் காட்டிக்காம பொண்ணை மட்டும் பால் செம்பு கொடுத்து அனுப்பிவிடு, இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்றாங்கடா. எனக்கு பயமாக இருக்குங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ போ அப்படின்றாங்கடா. அப்படின்ட்டு டேவோட அம்மாவும் வெளியில் போகிறாங்கடா. என்னாச்சுடா? அது ஒன்றும் இல்லை, டே வந்துட்டானா? சரி அப்போ என் பொண்ணு அங்கே இருக்காங்க, ரெடி பண்ணி அனுப்பிவிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்கடா. சரி அப்படின்ட்டு அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்கடா. இப்போ உங்கள் அக்காவோட ரூமுக்கு தாண்டா போகிறாங்க. அப்போ உங்கள் அக்காவோட ரூமுக்குள்ளே தாண்டா வந்துட்டாங்க. ஓகேம்மா டே வந்துட்டான், என்னம்மா பால் செம்பு கொண்டுக்கிட்டு நீ மேலே போம்மா, டே மேலே தான் இருக்கான். ஆண்டி டே மேலே இருக்காங்களா?
என்னோட தங்கச்சி அவங்கள பார்த்ததே இல்ல. அவங்க ரூம்ல ஃபோட்டோ இருக்கும் அப்படின்ட்டு பார்க்க போயிட்டா. அ என்னம்மா சொல்ற? ஐய்யய்யோ! இவன் வேற குடிச்சிருக்கான். இந்த பொண்ணு வேற போயிருக்கு. ஐயோ! என்ன நடக்க போது? என்ன ஆச்சு ஆண்டி? ஒண்ணும் இல்லம்மா. அத புடிம்மா அப்படின்ட்டு அவங்க வெளில தான்டா வேகமா ஓடுறாங்க. ஐய்யய்யோ! அப்படின்ட்டு. அப்போ உங்க அம்மா, உங்க அக்காவும் தான்டா வேகமா வெளியில ஓடியாராங்க. அப்போ மேல தான்டா ஒரு மாரி கத்துற சவுண்டு கேட்குது.